ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. கிச்சன் வந்து நாங்கள் இன்னும் தனியாக ரெடி பண்ணி கட்டலைங்க. அது வந்து ஹால்லே ஓப்பன் கிச்சன் மாதிரி வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த கிச்சன் காமிக்கிறேன். அப்புறம் காசில் வந்து வசதிலாம் வந்ததுக்கப்புறமா கிச்சன் கட்டிட்டு நாங்கள் வந்து பெரிய கிச்சன் டூர் போடுறோம். ஓகேங்களா? இந்த டோர் தந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிச்சனு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கோம். 3 ஜார் மிக்ஸி ஜாரு. இது வந்து ஸ்லாப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மிக்ஸி என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பீட் கோல்டு கம்பெனிங்க. 3 ஜார் வச்சுருக்கேன் கேஸ் பக்கத்துலேயே. ஒன்றுத்தில் வந்து கல் உப்பு, அதுக்கப்புறம் சால்ட் உப்பு, புளி எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸு பிஜிஎன் கம்பெனி கேஸுங்க இதை வச்சுருக்கோம். இது வந்து சிலிண்டரு. அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி அது வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி ஸ்டாண்டு. எல்லாம் தேவையான காய்கறிகள்லாம் வாங்கி வச்சுருவோங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி தான் வைப்போம். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். என்ன சமையல் காட்டுறவாங்க. சாதம், என்ன குழம்புனா வெண்டைக்காய் புளி குழம்புங்க, அதை வச்சுருக்கேன். ஆம்லேட் போடுறதுக்கு வந்து முட்டைலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிச்சனுக்கு ஜன்னல் வச்சுருக்கோம் பாருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து மசாலா டப்பா, அப்புறம் சர்க்கரை, ஹாட் பாக்ஸ் 2 வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த கோதுமை மாவு, அரிசி மாவு அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இது இட்லி குண்டா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். காய்கறி சீவத்து, அதுக்கப்புறம் இடுக்கி, இது வந்து கேரட் துருவத்து, நெக்ஸ்ட் வந்து முட்டை அடிக்கிறது, அப்புறம் ஜெலிகண்டி, கரண்டி, தோசை கரண்டி எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோட்டா மாவு, ஊறுக்காய், சோட்டா மாவு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்பூன் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகு, டீ குடிக்கிற மகு 2 வச்சுருக்கோம் பாருங்க. 2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கண்ணாடி இதுவு, அப்புறம் இந்த பவுலு எல்லாமே இதில் வந்து வச்சுருக்கேன் செட்டாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியுது. மல்லிகை சாமான்லாம் எங்கே வைப்பீங்க, மற்ற சாமான்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, அடுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்றத உங்கள் மைண்ட் வாய்ஸு நான் கேட்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள் மல்லிகை சாமான் விற்கிற எல்லாமே இருக்குது பாருங்கள். எண்ணெய், சர்க்கரை, அப்புறம் மஞ்சள் தூள், மிளகா பொடி, நாட்டு சர்க்கரை, டீ தூள் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிறது. இது சின்ன எண்ணெய் ஊற்றி வைக்கிறது. இது பெருசுங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்லாம் வைக்கிறது. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்க்கு எங்கள் ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸு இது எல்லாமே. இது வந்து என் பையனோடைய டிஃபன் பாக்ஸ். இது வந்து கிண்ணம் தாங்க முக்கியம். எதனா வாங்கி வந்தால் கிண்ணத்தில் வச்சு தான் சாப்பிட முடியும். அதனால் கிண்ணம். அப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி குக்கரு, அப்புறம் இது வந்து கடாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குக்கர் இருக்கும் இந்த மாதிரி. இங்கே ஒரு குக்கர் இருக்குங்க. உள்ளே வந்து ஒரு குக்கரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட்டு எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு குக்கர் இருக்கு பாருங்க.
அடுத்து ஒரு குக்கர். நெக்ஸ்ட்டு வந்து இது கிண்ணம், பெரிய பெரிய கிண்ணம் அங்கே குழம்புலாம் ஊற்றி வைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கூழ்லாம் செய்யறதுக்கு இல்லை சாப்பாடு வந்து நிறைய செய்யறதுக்காக குண்டா. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து அலுமினியம் குண்டா இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறது. அவ்வளோதாங்க, இது மட்டும்தாங்க இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா தண்ணி குடிக்கிறது தவளை, வந்து செம்பு தவளைங்க. இங்கே வச்சுதாங்க எங்கள் கிச்சன், சின்ன கிச்சன், ஓப்பன் கிச்சன். இதுதாங்க என் கிச்சன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து ஹாலு. கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன்றதால இப்படியே வச்சுருவோங்க நாங்கள். அது வந்து டைம் வந்தால் தாங்க கட்ட முடியும். எங்கள் கிச்சன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா?